அண்ட் மக்களே இன்றைக்கி இந்த ஃப்ரீசிங் டெஸ்ட்டில் ரெண்டாவது வரப்போகிற குடும்பம் யாருடையது அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா மஞ்சுவோட குடும்பம் தான் ரெண்டாவது வராங்க. அண்ட் இவங்க குடும்பத்தை வந்து பார்த்தீங்கன்னா அம்மா, ஹஸ்பண்டு, சிஸ்டரு அண்டு அவங்க குழந்தை. ஸோ இங்கே 4 பேர் வராங்க. அண்ட் வந்ததில் பார்த்தீங்கன்னா எங்கள் குழந்தை ஒரு வார்த்தை சொல்லியிருப்பாங்க. அந்த குழந்தை சொன்ன வார்த்தை தான் பார்த்தீங்கன்னா இன்னும் 2-3 நாளைக்கு சோஷியல் மீடியா ஃபுல்லாகவே சுற்றிட்டு இருக்கும்போது இல்லை டவுட்டே கிடையாது. அவர் என்ன சொல்கிறார் அப்படின்ட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை மட்டும் போட்டுட்டு பாருங்க. முன்னே சப்ஸ்கிரைப் பண்ணி தட்டுடுங்க. ஏன்னா நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு லைக்கும் ஒவ்வொரு சப்ஸ்கிரைபே தான் இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த நபர்களுக்கு ஷேர் ஆகிறதுக்கும் சஜஸ்ட் ஆகிறதுக்கும் எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த இடத்துல சொல்லிக்கிறேன். அந்த குட்டி பையன் பார்த்தீங்கன்னா ரொம்பவே துருன்னு ஆடிக்கிட்டு ஓடிக்கிட்டு ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணாப்ப அந்த வீட்டில். அண்ட் பார்த்தீங்கன்னா இந்த வயசில் இருக்கிற ஒரு பையனை விட்டுட்டு வந்து மஞ்சரி இருக்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம் தான் இத்தனை நாள் இருந்தது. ஸோ கண்டிப்பாகவே இதுக்கு மஞ்சரி ஒரு தனியாக பாராட்டி தான் ஆகணும். அண்ட் பார்த்தீங்கன்னா டெவில் டெஸ்ட் நடந்திருக்கு இல்லையா, டெவில் டெஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா மஞ்சரி ரொம்பவே டெவிலாகவே நடந்திருப்பாங்க. அந்தளவுக்கு பொறுத்து டார்ச்சர் பண்ணியிருப்பாங்க, பயங்கரமாக வந்திருப்பாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா அது பையனுக்கு எப்படி கன்வே ஆகிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மஞ்சரி பயந்தமாக தான் தெரியுது. ஸோ சன்னிட்டே கேட்குறாங்க, ஏன் தம்பி நான் அந்த மாதிரி பயந்துட்டியா, அம்மா இந்த மாதிரி டெவிலாக பண்ணேனே அப்படின்னு சொல்லிட்டு பயந்தான்னு கேட்கும்போது இல்லையே அப்படின்றாங்க. ஏன்ப்பா அப்படின்னு கேட்குறதுக்கு ஏன்னா நீ அம்மா நான் எப்படி பயப்படுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பையன் சொன்னலாம் வந்து ரொம்பவே க்யூட்னஸ் ஓவர்லோடட், அவ்வளோ க்யூட்டாக இருந்தது. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது தான் குட்டி பையனுக்கு டெவில் மேலே இருக்கிற பயத்தை விட தாய் பாசம் தான் சிறந்தது அப்படின்ட்டு அந்த பையன் ப்ரூவ் பண்ணிட்டான். அம்மா டெவில்ல பார்த்து பயந்தியா? அந்த குட்டி பையனுக்கு வந்து தன்னோட அம்மா வந்து நெகட்டிவாக பண்ணுறாங்களா இல்லை பாசிட்டிவாக பண்ணுறாங்களா அப்படிங்கிறதுலாம் கவலையே கிடையாது. நெகட்டிவாக இருந்தாலும் பாசிட்டிவாக இருந்தாலும் அம்மா தான் இல்லையா. பட் மஞ்சளோட அம்மாவை பொறுத்த வரைக்கும் தான் பொண்ணு வந்து நெகட்டிவாக இவ்வளோ பண்ணிட்டா, அது வந்து எப்படி போய் மக்களை சேரும் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா ரொம்ப வருத்தப்பட்டாங்க. பட் மஞ்சள் கிளியராகவே சொல்லிட்டாங்க, எனக்கு அதை பற்றிலாம் கவலை கிடையாது, மற்றவங்க என்னாலும் நினச்சிட்டு போகிறாங்க, நீங்கள் என்ன தப்பாக நினச்சிங்களா அப்படின்னு தான் கேட்குறாங்க. கஷ்டப்பட்டு அழுத்துட்டு வெளியில் இருக்கிறவங்களுக்கு இந்த பொண்ணு நெகட்டிவாக பாசிட்டிவாக போகிறது எனக்கு பிரச்சனை. எஸ், மஞ்சள் சொல்கிற உண்மை தான் இல்லையா. இந்த கேமை பொறுத்த வரைக்கும் பாதி பேருக்கு நெகட்டிவாகவும் பேர் போய் சேரும், பாசிட்டிவாகவும் பேர் வந்து சேரும். ஸோ அதை பற்றி நம்ம கவலைப்பட முடியாது அப்படிங்கிறது மஞ்சுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கு. ஸோ அதுதான் எங்கள் வீட்டாட்டையும் கேட்டுக்கிறாங்க, மற்றவங்க எப்படி நினச்சிட்டு போகிறாங்க, உங்களுக்கு தெரியுமா நான் யார் எப்படி அப்படின்னு சொல்லிட்டு அப்படிங்கும்போது சிஸ்டருமே சொல்லிட்டாங்க, எஸ் நீ வீட்டில் எப்பயுமே எப்படி தான் இருப்பியோ அதே மாதிரி தான் இங்கே இருக்கிற எங்களுக்கு நல்லாவே தெரியும், ஒன்றும் பிரச்சனை கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு மஞ்சு சிஸ்டரும் சொல்லிட்டாங்க. ஸோ ஹாப்பி அண்டி தான் எல்லாருமே ஒரு குரூப் ஃபோட்டோ எடுத்துகிட்டு சிறப்பாக ஒரு ஃபோட்டோ எடுத்து அனுப்பிச்சு விட்டாங்க. எல்லாருக்கும் மஞ்சரி எப்படி இருக்கான்றது தான், மஞ்சரி எப்படி இருப்பாலோ அப்படி தான் இருக்கா.